அவங்க டீம் வந்து நல்ல டீம், அவங்க டெஃபினட்டா வருவாங்கன்னு. ஆனா அவங்க ஸ்டார்ட் சரியா இல்லாம இருந்தது. பூம்ரா இல்லாம இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு புருமாவும் 4 மேட்சுக்கு பூம்ராவும் இல்லாதனால அது ஒரு செட்பேக்கா இருந்தது. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த கேப்டன்சி அந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ் பாண்டியா வந்து கான்பிடென்டா இல்ல. ஏதோ போன வருஷம் மாதிரியே கன்ஃபியூஷன் இருந்த மாதிரி இருந்தது பிளேயர்ஸ்குள்ள. எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒரே டயத்துல எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ எல்லாம் பேட்டிங், போலிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து இட் ஃபெல் இன் லைன். அதனால அவங்க வந்து அப்புறம் வந்து நோ லுக்கிங் பேக். நடுவில் 1-2 மேட்ச் திருப்பி கொஞ்சம் அப்செட் ரிசல்ட் இருந்தாலும் அவங்களுடைய டேலண்ட்ஸ், இந்த டீமோடைய பிளேயர்ஸோடைய டேலண்ட்ஸ், அந்த டீமோடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த கோச்சிங் ஸ்டாஃப், அவங்களுடைய பேக்கப் எல்லாமே நல்லா இருந்தது. அது வந்து அவங்க வந்து டெஃபினட்டா நாக் அவுட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்போ நாக் அவுட்ல இருந்து இப்போ எலிமினேட்டர்ல ஜெயிச்சுட்டு இப்போ ஒன்லி 1 மேட்ச் அவே ஃப்ரம் த ஃபைனல். ஸோ அதுலயும் அவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு.